எல்லா மீனும் உயிரோட தானே இருந்துச்சு. இப்போ எப்படி? இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ அபசகனமா நடக்கிற மாதிரியே இருக்கு. அவரை வேற அத்தை திட்டி மனசு வேதனையோட பேங்குக்கு கிளம்பி போயிருக்காரு. போற இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா திரும்பி வரணும். வீட்டுல இருந்த பைத்தியமே பிடிச்சிரும். கோயிலுக்கு கிளம்பலாம். மாமா, நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா. நில்லு. என் பிள்ளை மனச மாத்தி அவனை வேலையை விட வச்சுட்ட. என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாதவன என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு மாத்திட்ட. உன்னால எங்க குடும்பம் நடு தெருவுக்கு வரப்போகுது. இன்னும் யார நாசமாக்குறதுக்காக இப்ப கோயிலுக்கு போயிட்டு இருக்க? கௌரி, என்ன இப்படி பேசுற? உன் புள்ளைய நீ பேசுற பேச்ச தாங்கிக்க முடியாம தான் அவ கோயிலுக்கு போறேன்னு சொல்றான். அவளை போய் இப்படி பேசுறிய? நான் என் வயித்தறிச்சல பேசிட்டு இருக்கேன். இப்போ அந்த வேதனையை புரிஞ்சுக்காம மறுவாளுக்கு தான் ஜாலரா போடுவீங்களா? உங்க பையன் இவளாலதான் வேலையை விட்டான். இவளாலதான் நம்ம குடும்பம் நட்டாத்துல போய் நிக்க போகுது. அத கேட்க துப்பு இல்ல. என்ன கேள்வி கேட்க வந்துட்டீங்க? ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அப்படி கேளுமா. இனிமே அப்பாவோ கதிரோ திவ்யாவோ யாருமே இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசவே கூடாது.